கொஞ்சம் வாங்கணுமா? என்ன பாதி நிறைச்சும் பாதி நிறைக்காமையும் கிளப்பருவம் மூலம் தெரிகின்றீர்கள். இதுல தலை வச்சு படுத்துருங்க. அக்னி சோழனை அடிச்சு யார் நீங்க கழுகுமாவளை இருந்து வருகின்றேன். கழுகுமாவளை அருமையான ஒரு அழகான மான் குட்டி பெண் குட்டியை பார்த்தேன். அந்த குட்டியை பார்த்தோட பிடிக்கலாம் என்று ஒரு ஆசை மனது. ஆண்மான் அது அப்படியே துள்ளி 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 போகும் பெண்ணே, துள்ளி துள்ளி ஓடும் சொல்லி கொண்டு போனால் என்ன கண்ணே உங்கள் பேர்தானோ பொன்னாமானா வள்ளிவானு வள்ளிமானா வள்ளிய வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேலன் புள்ளி வைத்து புள்ளி போட்டான் புது கோலம் தான். வடிவேலன் வள்ளி பார்ப்பது என்ன குரல் ஏற்றுக்கிறீங்களா? போட்டுருவேன். யாரையா இங்க வச்சுக்கிறீங்க. அவன் அண்ணன் பாஷா நீங்களே எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க, பண்றவங்களையும் விட மாட்டேங்கிறீங்க. போய் பக்கத்துல உட்காந்துக்கிறீங்க. வைக்கப்படப்ப என்னமோ காத்த மாதிரி பண்ணுவேன். நீங்க அவங்க கையாளோ யாரும் எதுவும் பண்ணாம பாத்துக்க சொல்லிருக்காங்களோ பாதுகாப்பு அப்படி குறை பண்ற மாதிரி தெரியலையே. அந்த பிள்ளைக்கு என்ன வயசாகுது? வள்ளிக்கு 13 வயசு. 13 வயசு. யாராவது மேல கல்யாணம் பண்ணுவாங்களா? 13 வயசுல கல்யாணம் பண்ண முடியாது. அந்த பருவம் தவறிச்சுன்னு வச்சுங்க, உருவம் மாறிக்கும். ஆமா, அதுக்கப்புறம் ஒரு வயசு இந்த மாட்டா நல்லா தெரிஞ்சுங்க. நல்லா அப்படி பருவத்துல பண்ணி கூட அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த பருவத்திலே கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா அது மரியாதை யாருக்கு அந்த பொண்ணுக்கு. அப்புறம் இவ்வளவு வயசா என்ன வச்சிருந்தீங்களா? இப்ப கல்யாணம் பண்ணா குழந்தை திருமணம் சொல்ல மாட்டாங்களா? 13 வயசுல கல்யாணம் பண்ண சொல்றீங்க. நீ சொல்றது இப்ப உள்ள நடைமுறை சொல்லுங்களா இல்ல வருங்கால நடைமுறை சொல்லுங்களா? இப்ப உள்ள நடைமுறை வந்து இப்ப கல்யாணம் பண்ணலாம். நீங்க வருங்கால நடைமுறை மக்களாட்சி வரும்பொழுது அப்ப நீங்க சொல்றது இது மன்னராட்சி. அது சரி, அது சரி. என்ன வினயமா பேசுறீங்களா? வினயம் பண்றாங்க. சரி, இப்ப வினயமே பண்ணி பாத்துருவோம். இப்ப இது வந்து புரிஞ்சுக்கலாம். ஆமா, புரிஞ்ச இடத்துல மொத்தம் 16 கருப்பொருள்கள் இருக்கு. 16 கருப்பொருள் சொல்லிவிடுவேன். அது உங்க தங்கச்சி வள்ளிக்கே தெரியாது. எனக்கு தெரியும். அதாவது நகைச்சுவையா ஒரு பதில சொல்லிட்டு போயிட்டா நாளைக்கு மக்களுக்கு அது வந்து நீ ஏதோ அந்த இடத்த சமாளிச்சிருக்கிற மாதிரி எனக்கு தெரியுங்க. கருப்பொருள் சொல்லவா? ஓல்டு மங்கு மானிடர் சீசஸ் பிரிட்டிஷ் எம்பையர் பக்காடி 5000 4000 புல்லட் கல்யாணி பக்காடி நான் ரெடி பண்றேன். மெர்சி கிளப்பு ஹனி பீ ஹனி டே. நான் சொன்னது புரிஞ்ச இடத்தினுடைய கருப்பொருள் சொன்னா இங்க யார் தெய்வம், இங்க யார் உயர்ந்தோர், யார் இங்க தாழ்ந்தோர், என்ன மரம், என்ன விலங்கு, என்ன மரம், என்ன உணவு, என்ன தொழில், என்ன பறை, என்ன பண், என்ன யாழ், இது சம்பந்தமா பேசினா நீங்க எனக்கு புரியாத என்ன பேசுறீங்களே. ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறேன். மொத்தத்துல உங்களுக்கு தெரியறது எனக்கு தெரியல. ஐயா, இது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறேன். எனக்கு தெரியறது உங்களுக்கு தெரியல. இதெல்லாம் கருப்பொருள். அதான் எதெல்லாம் தெரிய வேண்டியது இல்லையோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. எதை தெரிஞ்சுக்கணுமோ அதான் தெரியாம இதுதான் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்துங்க. அப்படியா? ஆமா. எப்படி தமிழ்ல சொல்லுங்க. முதல் இடத்துல என்ன சொன்னீங்க? முதல் இடத்துல ஜானிக்ஸா. அது வந்து ஆங்கிலமா? ஆங்கிலத்துல அதெல்லாம் இல்ல. இப்பெல்லாம் அவர் பாருங்க கோல்குண்டாவா என்னை பார்த்த மனுஷ பொருளா மாதிரி இருக்கா மாப்பிள்ள. காலராமராது தாக்கல் விடுங்க. தாக்கல் விடுங்க. நீங்க பெருசா தாக்கல் விடுங்க. எவ்வளவு சீக்கிரம் வந்து பாத்து வந்தாங்க. உண்மை இவரு நல்லா தானே இருக்காரு. மரம் குட்டி மரம் ஐயா, உயரம் பத்தல எப்படியா? உயரம் பத்தலைன்னா நான் என்னங்க பண்றது? படைப்பு குறவான் தலைவருமான யார் காலத்துல வேடரே
ஆடி பாடி வரவேற்றவங்களுக்கு என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள் வாழ்த்து. வேணும்னே எல்லாத்துக்கும் பண்றாப்ல இந்த மாதிரி. அந்த பிள்ளை பாவாடை கட்டிருக்குங்க, பாவாடை இல்லாட்டி அது மாதிரி ஆடிடலாம். அரசி போடணுமாங்க பாவாடை பின்னாது. சரி வாழ்த்து. ஏமா நல்லா இருக்கீங்களா? சரி இடத்துக்கு போகிற தலைவலி தங்கச்சி நம்மிடத்திற்கு வேறு மான் தேடி வந்திருக்கிறார். மானை விரட்டி வேகமாக ஓடி வந்திருக்கிறார். வேறு வந்துக்காரு மான் துரத்தி பாத்தீங்க நீங்க. அட ஏண்டா யார் வந்திருக்காரு கூட்டிட்டு அவர் என்ன பாத்துக்கிறாரு? அண்ணே நீ அவர் சொல்றாரு கேட்டு இருப்பியா? யாருக்கு யார கல்யாணம் பண்ணி வைக்கிறது? நாடகத்திலே பங்கு பெற்ற நாடக கலைஞர்களுக்கு நமது சிவராங்குடி கிராம பொதுமக்கள் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் மகளிர் மன்றத்தின் சார்பாகவும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். தங்கள் முன்னால் வெறும் வந்தீர்கள் என்று எடுத்துரைத்தால் அதில் உண்மை இருந்தால் தலைவி என்ற பொறுப்பில் இருக்கும் என்னால் முடிந்த உதவியை செய்ய காத்துக் கொண்டிருக்கிறேன். கூறுங்கள். காவிய போல் கொண்ட கடுகுமாமலை சொந்தக்காரன் நான். தந்தையின் பேர் வந்தவடன், தாயின் பேர் வந்தவடன் வச்சு எனக்கு ஒரு தாய் மாமன் இருக்கிறார். அவர் பெயர் நீலமேனி வேடன். அம்மா எனக்கென்று 2 பெண்மான் குட்டியை உருவாக்கி மூத்த குட்டியை நான் ஏற்ற படைத்தலைமை பொறுப்பு மகளுக்கு பரிசா கொடுத்தார். மூத்த குட்டி அடைந்த இந்த சின்ன குட்டியும் அடைய வேண்டும் என்கிற விருப்பம் நானும் வந்தேன். குட்டியையும் பார்த்தேன். குட்டியும் என்னை பார்த்தது ஏனோ அது இவளை திருப்பி கொண்டு நிற்கிறது. திருப்பி கொண்டு நிற்கிறது. ஆமா, என்னை பார்த்த ஒரு திருப்புதே மான் குட்டியா? அது எப்படி உங்களை பார்த்தது பிடிக்காம வந்தா திரும்பி இருக்கும்? காதலனை காணவில்லை என்று காதலி காத்திருப்பாள். சரி, கணவனை காணவில்லை என்று மனைவி காத்திருப்பாள். அதுல ஒரு நியாயம் இருக்கு. அப்படி காத்திருக்கிறவங்க பக்கத்துல வந்தோன்னு வாங்க அப்படின்னு சொல்லாம வெக்கப்படுவாங்க. அப்படி திருப்புவாங்க. ஆமா, அப்படி என்ன அர்த்தம்? அவரை பார்த்து வெக்கப்படுறது விருப்பப்படுறதுக்கு அர்த்தம் அது. நம்ம அந்த பக்கம் பார்க்கணும், பார்த்தாலும் நம்மை அவர் பார்க்கிறாங்க, நம்மள அப்படி கவனிக்கிறது. அதுபோல இந்த மான்குட்டி, அந்த மான்குட்டி உங்களை பார்த்து ஏன் அதுக்கு உங்க மேல காதலா? பிடிக்கும். காதல் எனக்கு காதல் மான் மேல. ஆமா, மான்குட்டிக்கு அதுக்கு என் மேல வந்து பக்தி. ஓ, பக்தி ரீதியா இருக்கு. அது எப்படிங்க? கணவன் எனக்கு பிறகு கணவன் மீது பக்தி இருக்கலாம், காதல் மீது எப்படி பக்தி இருக்கும்? ஏன் எறும்பு போய் பக்தியா கூடலையா? அது உண்டுதான். ஈ போய் புத்திரிக்கு போற வழியில திரும்பி மலைன்னு ஒரு மலையே இருக்கு. சரி,
போய் கும்பிட வேண்டிய நேரத்துல சிவனுடைய ஆலயத்தை கூட்டிட்டாங்க. கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிடணுங்கிற ஒரே மன உறுதி. அப்ப சிவன் என்ன பண்ணாராம், நீ மனித உருவில் இருக்கிற நீ ஈயா மாறக்கிறவன், ஏன் உன்னுடைய பக்தியை வச்சேன் அப்படின்னு ஈயா மாறி அந்த சாவி சுவாரம் வைக்கிறா. அதன் வழியா உள்ள போய் சிவனை தரிசனம் அகத்தியர். சரி, அப்ப அது பக்தி தானே? பக்தி தான். அது போல எறும்பாய் போய் வழிபட்டதுனால திருவெரும்பூர் இருக்குல்ல, இருக்கு. அது போல பசுவா இருந்து வணங்கினால திருக்கோகர்ணம். அப்ப பக்தி என்பதற்கு அது விலங்குகிட்டதான் இருக்கணும், மனிதர்கிட்ட தான் இருக்கணும், மிருகங்கிட்ட இருக்க கூடாது அப்படிலாம் கிடையாது. கிடையாது. எத்தனை இடத்துல வந்து பாம்பு போய் காவல் பார்க்கலையா? இருக்கு. இதாப்ப 5 அறிவு உள்ளது, 4 அறிவு உள்ளது, 3 அறிவு உள்ளது, ஓரறிவு உள்ளதான் வணங்கிட்டே நம்ம கோயிலுக்குள்ளே போறோம். சரி, போனோம்னா கொடிமரத்தை தான் முதல் வணங்குறோம். ஆமா, மரம் என்பதற்கு ஓரறிவு. அப்ப ஓரறிவு வணங்கிதான் அதுக்கப்புறம் தூங்குறோம். அதுக்கப்புறம் அதனால நீங்க அந்த மான்குட்டியை பத்தி மான விலங்கு நினைக்காதீங்க. அது உங்களை பொறுத்தவரை விலங்கு, என்னை பொறுத்தவரை தெய்வம். உங்களுக்கு தெய்வமா தெரியுது. ஆமா, பாக்குற பார்வை பொறுத்தாலே ஒருத்தருக்கு அந்த விளக்கத்தோட தெரியும். முகம் அதன் கண்ணிலே துணை தேடு, வண்ணமயிலும் வானவில்லும் வானுருவில் பெண்ணுருவில் வந்து ஆடுது. இந்த பெண்ணுருவில் வானுருவில் வந்து ஆடுது. நிலா முகம் பாடுது, அதன் கண்ணிலே துணை தேடு. கண்டிப்பா
அதனால நீங்க நான் கேட்கணும் உங்கள்ட்ட அன்பா எங்க சொல்லுங்க. பிடிக்கவா நீங்க சரிங்க பிடிங்க அப்படி நாங்க சொல்லணும். அதற்கப்புறம் நான் பிடிக்கிறோம். அதுலதான் வந்து எல்லாமே முதல்ல நீங்க சொல்லி இருக்கிறீங்க மானுக்கு இவ்வளவு பெருமை இருக்கு, சிறப்பு இருக்கு, இவ்வளவு அழகு இருக்கு, மான் மீது காதலோட நான் வந்திருக்கேங்கிற நீங்க சொல்லிட்டீங்க. மான் இருக்கா இல்லையா, கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா அப்படிங்கிறது நான் தான் முடிவு பண்ணணும். கொடுக்கலாமா கொடுக்க கூடாது உங்க பேரு சொத்து கிடையாது. உங்க அப்பா இப்படி சொத்து நீங்க இங்க தேடி வரல. மாமனுக்கு பிள்ளை இல்லை மருமகன் தான் திருமகன். அது நியாயம் என்ன? மாமனுக்கு ஆம்பளை பிள்ளை இல்லைன்னா வரல மருமகன் தான் அவருக்கு மகன். இதெல்லாம் நியாயமான விஷயம் தான். எனக்காகவே பிறந்தது எனக்காக வளர்ந்தது நான் எப்பொழுது வருவேன் வருவேன் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறது. இவ்வளவு திறமையா வேக்கானமா பேச தெரிஞ்சீங்க. கொடுக்க கூடாதா ஏதோ குட்டி என்கிட்ட கொடுத்து வச்ச மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு தொழில் செய்யணும். ஆமா தொழில் செஞ்சு முடிச்சுட்டு காலையில போய் சம்பளம் வாங்க போறோம். கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா அப்படின்னா விட்டுட்டு போயிருவோமா? கொடுக்கலாமா கொடுக்க கூடாதான்னு அவங்க நினைச்சாங்கன்னா அந்த அளவுக்கு தொழில் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். என்ன கொடுக்கணுங்கிற மனசுலயே உள்ளவங்க அப்படி சொன்னாங்கன்னா நம்ம விட்டுட்டு போயிருவோமான்னு. குடுக்கணுங்கிற மனசுல உள்ளவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. கொடுத்துத்தானே ஆகணும், அதானே நியதி. ஏங்க குடுக்கணுங்கிற மனசு இருந்தா அவங்க எவ்வளவு வேணும்னு கேட்டா கொடுத்துருவாங்க. உழைத்தவர் கூலி கேட்பார் மாதே நான் உன்னை கேட்டேன். என்னதான் கேட்டாலும் கிடைக்க வாய்ப்பு இல்ல. இடம் தெரியாம வந்து இங்க நிக்கிறீங்க. இடம் தெரிஞ்சுட்டா இங்க வேட்டையாடலாங்கிற இடத்துக்கு நீங்க போயிருப்பீங்க. வேட்டையாடுற இடம் தெரியாம தான் தடுமாறிங்க வந்துட்டீங்க நினைக்கிறேன். எல்லா இடத்தையும் சொல்லவா? சொல்லுங்களேன் கேப்பா. நான் சொல்றேன்னா அப்ப அதுல பாதியை நீங்களும் சொல்லணும். எங்க சொல்லுங்களேன். சேரநாடு, வேலமுடைத்து, பாண்டிய நாடு, சோழ நாடு, தொண்டை நாடு. ஆமா 4 நாடு இருக்கு. 4 நாட்டுல சேரநாடுங்கிறது எந்த பக்கம் தெரியுமா? சொல்லுங்க. இன்னைக்கு கவிராஜன் போயிருக்காரு. ஆமா தென்காசி 200 மைல் தள்ளி போயிருக்காரு. வடகிழக்கு பழனி, வான்கீழ், தென்காசி, குடதிசையில் கோழிக்கோடம், கடற்கரை மேலுமே தெற்காமணி 80 காதம் சேரன் செங்குட்டுவன் ஆண்ட நாடு. அங்க 80 காதம்னா 800 மைல் நாட்டுல பெரிய பரப்பளவு கொண்டது. அவ்வளவு பெரிய நாட்டுல போய் தேடி இருக்கலாம்ல. அதெல்லாம் பார்த்ததுனாலதான் இந்த பேரெல்லாம் சொல்றேன். இவ்வளவு தூரம் சுத்தி இருக்கீங்க. நாட்டுக்கு எல்லாம் வந்து வடகிழக்குல பழனி இருக்கு, வான்கீழ கிழக்கு பக்கம் தென்காசி இருக்கு, தெற்கால பக்கம் வந்து கடற்கரை, மேற்கால பக்கம் கோழிக்கோடு, சேரநாடு. சரி அதை தாண்டி என்னங்க அந்த சேரநாடு தாண்டி சேர நாட்டை கடந்துன்னு சொல்ல மாட்டீங்களோ? இவ்வளவு நல்லா படிக்க தெரிஞ்சவர் தான் நீங்க. உங்களை மாதிரி யாராவது பேச முடியுதா? முடியல இல்ல. அப்புறம் என்ன அதை கடந்து வந்தேன்னு சொல்லலாம்ல. நம்ம புதுக்கோட்டையிலிருந்து வர்றோம். எங்க வரீங்கன்னு கேக்குறாங்க. ஆமா தேனிப்பட்டியை தாண்டி வர்றோம். நான் சொல்லலையே. அரிமளத்தை தாண்டி வர்றோம். தேனிப்பட்டி வந்துட்டு என்ன சொன்னேன்? நீங்க தேனிப்பட்டில இருந்ததுனால நீங்க வந்து புடிவாதத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க. தாண்டிட்டோம். இருக்கங்க நானே கேட்டேன். ஊர் எந்த ஊர்னு கேட்டேன். நீங்க என்ன சொன்னீங்க? தேனிப்பட்டியை தாண்டி வர்றோம். ஏங்க நானா எந்த ஊர் நான் கேட்டதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க எப்ப என்ன கேட்டீங்க? ஐயய்ய அப்புறம் நீங்க வேடுவர் நீங்க வேடுவர் தானே? மான்குடி தானே தெரியுங்க. தேனிப்பட்டிக்கு என்ன வேலையா போனீங்க? அந்த வழியா தானே வர்றேன் நான். ஏய் என்னப்பா இப்படி இருக்காப்ல? ஏங்க ஏய் பொய் பேசுறாப்லப்பா. ஏன் கொஞ்சமாவது உண்மையை பேசுறியா? எப்ப இருங்க நிரூபிக்க முடியாது. நீங்க தனியா வண்டியில வந்து அதனால உங்களுக்கு கேட்க முடியாது. பேசாம இருங்க. நான் இன்னைக்கு தான் உங்களை முதலாவே பாக்குறேன். நானும் இதுக்கு முன்னால உங்களை நான் பார்த்தது இல்ல. வெள்ளாறு வடக்கா மேற்கே பெருவழியாம் தெல்லார் புடற்கடி தெற்கா உள்ளார் ஆண்ட கடல் 56 காதம் பாண்டிய நாட்டு எல்லைப்பதி. பாண்டிய நாடு 56 காதம்னா 560 மைல் பரப்பளவு உள்ளது. சரி இது எப்படி இந்த வெள்ளாறு வடக்கா மேற்கே பெருவழிங்கிறது எதுனா அந்த வேடத்தூர்ல ஒரு ரோடு பெரிய கனவாய்ப்பாங்க. வெள்ளாறு புடற்கடி தெற்காகும் உள்ளார் ஆண்ட கடல் இந்த பக்கம் இருக்கே தூத்துக்குடி கடல் இருக்கா? தூத்துக்குடி கடல் இருக்கு. அதுக்கு இந்த பக்கம் வேடத்தூருக்கு இந்த பக்கம். வெள்ளாறு எங்க இருக்கு? எல்லாரும் இங்க கூட தான் இருக்கு. எங்கனக்குள்ள அதான் எங்கனக்குள்ளே போற ஆறாங்களுக்கும் புதுக்கோட்டைக்கு இடையில இருக்கு. அது அங்கேயும் இருக்கு. ஆவடையார்களுக்கும் அறந்தாக்கிக்கு இடையில இருக்கா? ஆமா இருக்குங்க. கீழாண்டி போட்டு பாலத்துக்கு இருக்கு. அந்த வெள்ளாருக்கு இந்த பக்கம் பூரா பாண்டிய நாடு, வெள்ளாருக்கு அந்த பக்கம் சோழ நாடு. சரி அதான் வெள்ளாறு வடக்கா மேற்கே பெருவழியாம் தெல்லார் உடற்கண்ணி தெற்காக உள்ளாரான 56 காதம். இதுல நான் பார்க்காத இடமே கிடையாது. 56 தேசம் சுத்திட்டீங்க. அதை கடந்து அதை தாண்டி இந்தாங்க நீங்க பேசி முடிங்க. நான் கடந்து சொல்றேன். அதுக்கடுத்து எந்த நாடுனா சோழ நாடு. கடல்களுக்கு தெற்கூர் குறுவர் வெள்ளாறு குடதிசையில் கோட்டைக்கிரையாம் வடதிசையில் ஏநாட்டு பண்ண 24 காதம் சேர நாட்டில் சோழ நாட்டில் அதையும் அதையும் தாண்டி ஐயே இந்த பையன் அந்த இடத்துல நிக்கிறாப்லப்பா. அதை கடந்து சொல்லுங்க. எங்க வந்திருக்கேன்? எங்க இடத்துக்கு வந்திருக்கீங்க? தொண்டை நாட்டுக்கு. உங்கள்கிட்ட வந்திருக்கேன்னா எத்தனையோ நாடு இருக்கு, எத்தனையோ ஊர் இருக்கு, எத்தனையோ பெண்கள் இருக்காங்க. யார்ட்டையும் மோகமனையா உங்கள்கிட்ட கேட்டு நான் சொல்றேன். அங்க போய் கேளுங்களேன். என்னங்க பாடப்படுத்துறீங்க? அதுதான் வினை. என்ன வினை? கர்ப்ப வினையா? இப்ப இவங்கெல்லாம் உட்கார்ந்து இப்படி பணத்தை முடிச்சுட்டு இடுப்பு வலிக்க தூக்கம் முடிச்சு இந்த வேர்வேல உட்காரத்துல உட்கார்ந்து பாக்கணும்னா என்ன காரணம்?
எல்லாதான் அதெல்லாம் கர்மா விலை. எப்படின்னு கேட்டா முத்திர விலை இவங்கெல்லாம் நிச்சயமா நடிகர்களாவோ அல்லது கச்சேரி பண்றவங்களாவோ இல்ல சொற்பொழி வார்த்தைகளாவோ இருந்திருப்பாங்க. நம்ம இது மாதிரி உட்கார்ந்து இடுப்படியா உட்கார்ந்து பார்த்திருப்போம். அதுக்காக அதனுடைய வினையை அனுபவிக்கிறது தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க இடுப்பு வலி இந்த மாதிரி இப்படி கொஞ்ச நேரம் இப்படி கொஞ்ச நேரம் இப்படி கொஞ்ச நேரம். அதனாலதான் சொன்னேன் முடிஞ்சா பாப்பா முடியல பேசாம படுத்துருவாங்க. நான் நேரடியா தொண்டைநாட்டுக்கு வந்திருக்கீங்க. உங்களை பார்த்து கேட்கற காரணம் என்னன்னா நீங்க இடத்துக்கு தலைவி. அதனால சம்மதம்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. நான் நண்பன் கூட வர சம்மதம்மா. நாங்க கொஞ்ச நேரம் தான் எங்க அப்பா எங்கெல்லாம் வர சொல்லி அனுமதி கொடுத்து அனுப்பிட்டாருங்க. நாங்க போகலாம்னு நினைக்கிற நேரத்துல நீங்க வந்து நிக்கிறீங்க. மான்குட்டியை பிடிக்கிறவரு இங்கதான் இத்தனை காலம் சுத்தி வந்துட்டு இத்தனை நாடு இருக்கு, இத்தனை தேசம் இருக்கு, இத்தனை மான்குட்டியை கொடுக்காம நீங்க என்ன ஒண்ணுக்கு ரெண்டு கூட நீங்க போக முடியாது. நான் விட மாட்டேன். என்ன பண்ணுவீங்க? ஏமா இப்படி எல்லாம் அப்படியே போறவங்க நீங்க அந்த பக்கம் கிளம்பிட்டீங்கன்னா அப்படி எல்லாம் நீங்க எங்க மான்குட்டியை கொடுக்கலன்னா உங்களை சும்மா விட மாட்டேன்னா மான்குட்டி நில்லவே இல்லை இருந்தா முடிஞ்சதை பாத்துக்கங்க. நான் பாட்டுல போயிட்டே இருப்பேன் தெரியுமா? அப்படி ஒண்ணு அவசியம் இல்லையே. அப்ப இடமே தெரியாம நீங்க இடம் தெரிஞ்ச வரைக்கும் இந்த இடம் தெரியல தம்பி உங்களுக்கு. உங்க அத்து உள்ளுக்குள்ள நுழையறதா அப்ப நீங்க பார்த்த காவல் கிட்ட ஏங்க உங்கள்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் எனக்கு ஆம்பளை புள்ள இப்படித்தான் கடமையோட கண்ணியத்தோட கட்டுப்பாடோட நிக்கணும். இந்த இடத்தை தாண்டாம நிக்கிறீங்க பாருங்க. அது ஒரு அளவுதான் இருக்கும். இல்ல இல்ல ஆம்பளை பிள்ளைன்னா இப்படிதான் இருக்கணும்ங்கிறதுக்கு ஒரு உதாரணமா இருக்கு. நியாயமா கேட்பேன். இயேசுநாதர் என்ன சொல்லிருக்காரு? ஒரு தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும். என்ன அர்த்தம்? ஏங்க முதல் நியாயமா கேளு. கேளு. குடுக்கலையா கட்டி பாரு. தட்டுல தன்னால மூப்பாயிலாம் ரத்தம் ஒண்ணு அந்த அளவுக்கு தட்டுங்கிற. நான் தட்டுற பிடிச்ச மாதிரி காலையில பேசாதீங்க. இப்படி பேசா ஒரு உள்ள போய் மாட்டுல வண்டி விட்டு விழுந்துருச்சு. தட்டுனா ஒரே தட்டுல அங்கனே ஆகா நான் தாங்க எடுத்தேன் ஐயா. அப்படி அந்த அளவுக்கு அதத்தான் மறைமுகமா சொல்றாரு. கேளுங்கள். ஏன் தருவாங்க. தரலையா தட்டுங்கிறாரு. தட்டுல தன்னால வெளியே வந்துருவாங்க. ஒரு கணத்துல அரைஞ்சா இன்னொரு கணத்தையும் திருப்பி காட்டுங்கன்னு அதை இயேசுநாதர்னு சொன்னாரு. அது மட்டும் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வராதே? என்னது? ஒரு கணத்துல அரைஞ்சா மறுகணத்தை திருப்பி காட்டினா எதிர்த்து அழிக்க முடியாதவங்க திருப்பி காட்டிட்டா திருப்பி அடிக்க மனசு வராது. அதனால எதிர்த்து அடிக்கக்கூடிய அளவுக்கு திறமை இருந்துச்சு வச்சுங்க. நம்மளும் அடிக்கலாம் ஒண்ணும் தப்புல. முட்டை வர்ற பசுவா இருந்தாலும் கொள்ளலாம் காந்தி பாவம் இல்ல. அவர் அகிம்சை வழியிலதான் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாரு. ஏன் இப்ப நம்ம வியாக்கியானம் பேசியே கூட்டி போய் ஒரு காட்டு காட்டினா ஏப்பா ஒரு காட்டு காட்டிடுவோம் அந்த பையனுக்கு. அதுக்கப்புறம் குட்டி தர